ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினப்பலன், அதாவது 10 நாட்களுக்கான பலனாக நம்ம ஏப்ரல் 8லிருந்து ஏப்ரல் 17 வரைக்கும் கடகலக்னத்துக்கு இதில் பார்க்குறோம். கடகலக்னத்திற்கு முதல் நாளான ஏப்ரல் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு 2ஆம் வீடான சிம்ம ராசியில் தான் சந்திரன் மக நட்சத்திரத்தில் போகிறாரு. காலையில் 7:54க்கு மக நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைக்கி நல்ல ஒரு அறிவு சார்ந்த வேலைகள், அதாவது மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள் சிறப்பாக இருக்கும். ஐடி லைனு, கமிஷன் வகை, கலைத்துறை, பத்திரப்பதிவு, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸ் டீலிங்கும் நல்லாயிருக்கும். இடம் அக்ரிமெண்ட்டு போடுறது, இடம் விற்கிறது, இதுக்கான முயற்சிகள்லாம் நல்லா இது பண்ணும். திருமணம் சார்ந்த காரியங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவுகளுக்கும் சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இப்போ கடகலக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம தொழிலில் இன்வால்மெண்ட்டு கூடுதலாக இருக்கும். 2ஆம் இடத்துல சந்திரனுங்கிறது பேச்சு மூலமாகவும், பணம் போட்டு பணம் பண்ணுறது, நம்மளுடைய உற்பத்தி சார்ந்த துறை, நம்மளுடைய ஈடுபாடு, இதெல்லாம் நல்லா ஜெயிக்கும்னு அர்த்தம். ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை மக நட்சத்திரம் முடிஞ்சு காலையில் 9:56க்கு பூர நட்சத்திரம் தொடங்குது. இப்போவும் 2ஆம் வீட்டில் தான் சந்திரன். அப்போ சுக்கிரனுடைய பலனை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். சுக்கிரன் நமக்கு எங்கே இருக்கார்? 9ஆம் வீட்டில் இருக்கார், மீனராசியில் இருக்கார். அவர் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருந்து, குருவும் நமக்கு லாபத்தில் இருக்கார். சிறப்பான நாள். இன்றைக்கும் நாம் தெய்வாதீனமான நாள்னு சொல்லலாம். ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கவங்க, கன்சல்ட்டிங்கில் இருக்கவங்க, இன்டீரியர் டெக்கரேஷனில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, மற்றும் பப்ளிஷிங் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மார்க்கெட் டீல் பண்ணுறவங்க, அனைத்து விதமான மார்க்கெட்டிங் டீல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான நாளாக அமைகிறது. சுப நிகழ்ச்சிகளுக்கும் நல்லாயிருக்கு. கணவன் மனைவி உறவுக்கும் நல்லாயிருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி உத்திர நட்சத்திரம் நண்பகல் 12:24க்கு தொடங்குகிறது. இது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த உத்திரம் ஒரு பாதம் நம்ம சிம்மராசியில் 2ஆம் வீட்லேயும், மற்ற 3 பாதங்கள் 3ஆம் வீட்டில் கன்னிராசிலையும் இருக்குது. இந்த கன்னிராசிக்கு போகிற டைம் இரவு 7:03. இந்த சூரியனுடைய பலன்களை இன்றைக்கி இந்த வியாழக்கிழமையில் அனுபவிக்கிறோம். இப்போ சூரியன் நமக்கு 9ஆம் வீட்டில் புதனை போல் வேலை செய்கிறார். ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதே மாதிரி குருவனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கும் மூளை சார்ந்த உழைப்புகள், உறவு சார்ந்த நன்மைகள், கலைத்தொடர்பு சார்ந்த பணிகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அனைத்து விதமான தொழில் பலம், ஆரோக்கியம், வளர்ச்சி நன்மையாக இருக்கிறது. ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு மதியம் 3:09 வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம். அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம். கன்னிராசியில் சந்திரனாகவே செயல்படுறார். நம்ம லக்னாதிபதியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த நம்ம ஜனனஜாதகப்படி சந்திரன் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருக்கணும் உபநட்சத்திரத்தில். அப்படி இருந்தால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அனைத்து விதமான செயல்பாடுகளும் நன்மை தரும். சுபகாரியங்கள், திருமணம், வரன் பார்க்கறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடம் என்பது தைரியத்தை குறிக்கிறது, தன்னம்பிக்கையை குறிக்கிறது. அதே மாதிரி சிறு பிரயாணங்களை குறிக்கிறது, டாக்குமெண்ட்டை குறிக்கிறது. ஸோ இடம் விற்கிறதுக்கெல்லாம் சாதகமாக வேலை செய்யும். ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் முடிந்து மாலை 6:07 சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்போ நம்ம லக்னத்தில் தான் செவ்வாய் இருக்கார். சித்திரைக்கு அதிபதியான செவ்வாய் கிரகம். அந்த செவ்வாயினுடைய தன்மை சனியை போல் இருக்கிறது. அப்போ லக்னத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்துல சனி, ஒரு சுப பார்வை. அதனால் நுணுக்கமான காரியங்கள் செய்வதற்கும், உறவுகள் சார்ந்த நன்மைகளுக்கும் வளர்ச்சிகள் கொடுக்கும். இப்போ ஒரு பிஹெச்டியெல்லாம் பண்ணுறாங்கன்னா டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணி அவங்க தீசிஸ் எழுதுறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அப்போவும் சித்திரை நட்சத்திரம் தான். துளாராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு 4ஆம் இடத்துல. இன்றைக்கி நம்ம என்ன வேலை செய்கிறோமோ, என்னெல்லாம் நம்ம ஒரு ட்ரைனிங் எடுத்து நம்ம அனுபவத்தில் வச்சுருக்கோமோ, அதையெல்லாம் செயல்படுத்தினோம்னா நமக்கு அது நன்மையாக மாறும். நமக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்.
நம்மளுடைய அறிவு நமக்கு பாராட்டை பெற்றுத்தரும். ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை வருடப்பிறப்பு சித்திரை 1ஆம் நாள். இன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல் செயல்படுகிறார். ராகு 9ஆம் வீட்டில் இருக்கார். அவரும் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சனியும் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்காங்க. சனியும் ராகுவும் சேர்க்கை பலனை தர்றாங்க. அதனால் குரு லாபத்தில் இருக்கிறனால இன்றைக்கி சிறப்பான நாள், நல்ல நாள். ஏப்ரல் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். குரு வந்து செவ்வாய் நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அப்போ செவ்வாய் போல் பலன் தரும்போது செவ்வாய் நமக்கு லக்னத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி எதிர்பார்த்த நன்மைகளெல்லாம் நடக்கும், ரெட்டிப்பாக நடக்கும். என்னெல்லாம் இவ்வளோ நாள் கனவு கண்டுட்டு இருந்தோமோ அதெல்லாம் நமக்கு மெட்டீரியலைஸ் ஆகி கரெக்டாக வரும். நம்ம போட்ட திட்டங்கள் வந்து செயல்பாட்டுக்கு வரும். அனைத்து விதமான உறவுகளும் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்களாக நமக்கு இன்றைக்கி எல்லா விதமான நிகழ்வுகளும் அமையும். ஏப்ரல் 16ஆம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சொன்ன மாதிரி சனி ஏற்கனவே சுக்கிரனுடையும் நமக்கு ராகுவோடையும் சேர்ந்து இருக்கிறதுனால, அது 9ஆம் இடமாக இருக்கிறதுனால பிற நபர்களோடு பழகிறது, பழக்க வழக்கம், இது மாதிரி விஷயங்கள் மற்றும் உயர்கல்வி படிக்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, லாஜிஸ்டிக்ஸு, அக்கௌண்ட்ஸு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பும் சிறப்பாக இருக்குது. நல்ல நாளாக அமைகிறது. ஏப்ரல் 17ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் சந்திரன் புதனை போல் செயல்படுகிறாரு. இப்போ புதனும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாயும் சனி நட்சத்திரத்தில் இருக்காங்க. இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. அதனால் இது வந்து ஒரு பிரயாணங்களை கொடுக்கறது, ஒரு ஆர்டரு, இன்டர்வியூ, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு, அது தகவல் தொடர்பு, இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி நடக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், வழிபாடுகள், கோவில் வழிபாடுகள், இது சார்ந்த நன்மைகளெல்லாம் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆக இந்த 10 நாட்களுக்குமே நமக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, 1ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனை, 9ஆம் இடம் என்பது தெய்வ அனுகூலம்னு சொல்கிறது, மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு நன்மை தருவது. அதுக்கு இல்லாமல் ஒரு ஆன்மீகத்திலையும் மகிழ்ச்சி வரும், உறவுகள் சார்ந்தையும் மகிழ்ச்சி வரும், நமக்கு பிடித்தமானவர்கள் சார்ந்தும் மகிழ்ச்சி வரும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தரக்கூடியதும், சில கோயில் பிரயாணங்களுக்கு போயிட்டு வர்றதும், இது மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் மிக மிக சாதகமாக இருக்கிறது. நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியமாக ஒரு செயல்களை செய்வதற்கும், மார்க்கெட்டிங், எஸ்பெஷலி மார்க்கெட்டிங், மூளை உழைப்பு, கலைத்திறமை, படிப்பு காரியங்கள், இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.